ओके। हरे कृष्ण। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी के नामिने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी के नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரமா பகவத்கீதை உண்மை உருவில் முதல் அத்தியாயத்தை தொடங்கி முதல் 22 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். முதல் நாள் வகுப்பில் 10 ஸ்லோகமும் ஆஹ், கடந்த வகுப்பில் 22வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு 23வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம தொடரவிருக்கோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த கேட்ட 22 ஸ்லோகங்கள்ல ஆஹ், முதல்ல திருதராஷ்டிரனுடைய கேள்வியோட ஸ்லோகம் இந்த அத்தியாயம் தொடங்குது. அதுக்கப்புறம் சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய கேள்விக்கு பதில் சொல்றார். குருக்ஷேத்திரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ அதுல ஆஹ், பாண்டவர்கள் பக்கம்தான் வெற்றி வரப்போகிறது அப்படின்றத முன்கூட்டியே அறிவிக்கும் வகையில சில அறிகுறிகள் தென்படுறது. அது என்னன்றதெல்லாம் போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம பார்த்தோம். யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னென்ன அறிகுறிகள் பாண்டவர்களுக்கு வெற்றி வரப்போகுதுன்றத தெரிஞ்சது? ஹனுமன் கொடி. ஓகே. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. அர்ஜுனனுடைய ரதம், சங்கம். அது அக்னி தேவர் பரிசா கொடுத்தது. அதனால அது ரொம்ப விசேஷமான ரதம். அந்த ரதத்துல போர் புரிகிறவங்க தோல்வி அடைய மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் தர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம்ன்ற அந்த இடமே தர்மக்ஷேத்திரம். ஸோ அது தர்மத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு காரணம். வேற என்னெல்லாம் காரணம் பார்த்தோம்? ஆ கிருஷ்ணர் மாதவா. மாதவா அப்படின்னா செல்வ திருமகளான லக்ஷ்மி தேவியோடைய கணவர்னு அர்த்தம். ஸோ லக்ஷ்மி தேவி எங்கே இருக்காங்களோ அங்கதான் வெற்றி உண்டாகும், அங்கதான் செல்வம் செழிக்கும், அங்கதான் வெற்றி உண்டாகும். ஸோ செல்வ திருமகள் எங்கே இருக்காங்களோ அங்கதான் மாதவர் இருப்பார். So, மாறாக சொல்லணும்னா மாதவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் செல்வ திருமகள் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் லக்ஷ்மி வேணும்னு சொல்லி லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, ஆனா நாராயணரை வழிபட மாட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நாராயணரை வழிபட்டா நாராயணர் இடத்துல லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி மிகச்சிறந்த ஒரு கற்புக்கரசி. அவங்க நாராயணர் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க தனியா. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, லக்ஷ்மி வேணும் நாராயணரை வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய பாண்டவர்களின் வெற்றிக்கான காரணங்கள். இப்போ 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது? யோத்சமானாம் அவேக்ஷயம் ஏதத்ர சமகாதா தாத்ராஷ்டிரஸ்ய புத்தே பிரிய சிகேஷவா. கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். இப்போ அர்ஜுனன்
கிருஷ்ணர்கிட்ட ரெண்டு சேனைகளுக்கு மத்தியில ரதத்தை கொண்டு போய் நிறுத்த சொல்லி கேட்டான். இப்போ என்ன சொல்றான்? கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்கவில்லை. யாரெல்லாம் திருதராஷ்டிரன் மகனான துரியோதனன் கூட சேர்ந்திருக்காங்க? So, தனது தந்தை திருதராஷ்டிரனுடன் கூட்டு சேர்ந்து, இது பொருளுரை, சாரி, எப்படி இது ஆன் பண்ணேன் நான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாண்டவர்களின் அரசை சதி திட்டங்களால் ஆக்கிரமிக்க துரியோதனன் விரும்பினான் என்பது அனைவரும் அறிந்த ரகசியமாகும். எனவே துரியோதனன் தரப்பில் இணைந்தவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாகவே இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் அத்தகையவர்கள் யார் என்பதை அர்ஜுனன் காண விரும்பினானே தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அவனுக்கு இல்லை. கிருஷ்ணர் அருகில் அமர்ந்திருந்ததால் வெற்றியில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் தான் சந்திக்க உள்ள படையின் பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்களை காண விரும்பினான். போர் புரியும் போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய படை பலம் ரொம்ப பலமிக்கதாக இருந்தா கூட எதிரிகளுடைய பலத்தை அறிந்து சண்டையிடுவது சிறந்த வீரனுக்கான அழகாக சொல்லப்படுறது. ஸோ அதனால அர்ஜுனன் உண்மையிலேயே இப்போ எதிரிகளாக இருக்கக்கூடிய கௌரவர்களுடைய படை பலம் என்னன்றத மதிப்பிட விரும்புகிறான். சஞ்சயன் சொல்றார் 24வது ஸ்லோகம். பரதகுலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவரது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் குடாகேஷ என்று அழைக்கப்படுகிறான். குடகா என்றால் உறக்கம், உறக்கத்தை வெல்பவன் குடாகேஷன் என்று அழைக்கப்படுகிறான். உறக்கம் என்றால் அறியாமை என்றும் பொருள். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த போன வாரம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைக்கும் போதும் சரி, அர்ஜுனன் கிருஷ்ணரை அழைக்கும் போதும் சரி, வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த பெயரை சொல்லி அழைக்கிறதுக்கு காரணத்தோடு அழைக்கிறாங்க. ஏதோ பல பேர் இருக்கு, ஏதோ ஒரு பேரை ரேண்டமாக சொல்லி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகத்தில் குடாகேஷம், குடாகா அப்படின்னா உறக்கம், உறக்கத்தை வெல்பவன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு நாள் இரவு நேரத்தில் இருட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. இரவு நேரத்தில் நம்ம சாப்பாடையும் பார்க்கல, தட்டையும் பார்க்கல, வாயு எங்கே இருக்குன்னு பார்க்கவே இல்லை, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பாடு நேராக வாய்க்கு போகிறது, பார்க்காம இருட்டாக இருந்தால் கூட. அப்படி இருந்தால் ஏன் நம்ம இருட்டில் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி இருட்டில் சண்டை போட பயிற்சி எடுக்கிறான். ஸோ அவன் இருட்டில் கூட சண்டை போட திறமை மிக்கவனாக இருந்தான், பார்வை எதுவும் பார்க்கலன்னா கூட. ஸோ அந்த மாதிரி இருளை அல்லது அறியாமை வென்றவன் அப்படின்ற அர்த்தம் இங்கே கொடுக்கப்படுது. கிருஷ்ணருடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது, ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும். ஸோ உண்மையான பக்தன் எப்பவுமே கிருஷ்ணரை மறக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானும் கிருஷ்ண பக்தங்க, நானும் கிருஷ்ண பக்தன், அப்புறம் பார்த்தா வீட்டில் டிவி சீரியல் ஓடும் போதெல்லாம் அப்படியே அதில் ஆழ்ந்து சீரியல் பார்த்துட்டு இருப்போம். நியூஸ் பேப்பர் வந்ததுன்னா நியூஸ் பேப்பரை மணிக்கணக்கில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம்.
அதெல்லாம் செஞ்சுட்டு நான் கிருஷ்ண பக்தன்னு சொல்லிக்கிறது வந்து கிருஷ்ண பக்திக்கான அடையாளம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இங்க கிருஷ்ணர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே கிருஷ்ண பக்தர் அப்படின்னா அவங்க சதா சர்வகாலமும் கிருஷ்ணருடைய நினைவிலேயே, கிருஷ்ணருடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள். உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்வாளிகளின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வாறு தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு பேசினார். இப்போ அர்ஜுனன் கேட்டது போல தேரை வந்து ரெண்டு சேனைகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி, இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத எதிர் சேனையில அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தால் இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். ஸோ யாரெல்லாம் இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லி பகவான் காட்டுறார். பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ பகவானுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எல்லாருடைய மனசுல என்ன நடக்குது, என்ன உடல்ல என்ன சுக துக்கங்கள் இருக்கு, எல்லாமே பகவானுக்கு தெரியும். ஸோ ரிஷிகேஷர் எனும் சொல் அவர் அனைத்தையும் அறிபவர் என்பதை குறிக்கிறது. அதுபோலவே பார்த்தன், பிரதாவின் மைந்த எனும் சொல்லால் அர்ஜுனனை குறிப்பிடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் தனது தந்தை வசுதேவரின் சகோதரியான பிரதாவின் மைந்தன் என்பதால் தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார். இங்க இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனனை வந்து பிரதாவின் மகனே அப்படின்னு சொல்லி, அதாவது பார்த்த அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரதான்றது குந்தி தேவியோடைய பெயர். ஸோ குந்தியின் மகனே அப்படின்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை ஞாபகப்படுத்துறார். உனக்கும் எனக்கும் இந்த நட்பு உறவு எல்லாம் இருக்கிறதுனால தான் உன்னுடைய தேரோட்டியாக கூட வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், அதனால தான் நான் ஒத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார். அவ்வாறு இருக்க இப்போது குரு வம்சத்தினரை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்ன? அர்ஜுனன் அங்கேயே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா? தனது அத்தை பிரதாவின் மகனிடத்தில் இது போன்ற செயல்களை கிருஷ்ணர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனனின் மனம் இங்கே பகவானால் நகைச்சுவை கலந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளது. போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளுக்கு நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. பொருளுரை: போர்க்களத்தில் எல்லா விதமான உறவினரையும் அர்ஜுனால் காண முடிந்தது. பூரீஸ்வரன் போன்ற தனது தந்தையின் தலைமுறையை சார்ந்தவர்களையும், பீஷ்மர், சோமதத்தர் போன்ற பாட்டனார்களையும், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்களையும், சல்யான், சகுலி போன்ற மாமாக்களையும், துரியோதன போன்ற சகோதரர்களையும், லக்ஷ்மணன் போன்ற மகன்களை, எல்லா விதமான உறவுகளும் இருக்காங்க. எல்லாம் ரொம்ப வேண்டியவர்களா இருக்காங்க.
நெருக்கமான உறவுகளாகவும் இருக்காங்க. உறவுகளுக்கு மேல ஆச்சாரியர்களாகவும் இருக்காங்க. குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். இப்ப இவங்களை எல்லாம் பார்த்த பிறகு அர்ஜுனன் வந்து மனசு மாறுது. எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடம் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். எனக்குள்ள நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா வாயெல்லாம் உலர்ந்து போகிறது. பொருளுரையில் பிரபாதர் சொல்றார், தேவர்களிடம் தெய்வீகமானவர்களிடம் காணக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் நேர்மையான இறைபக்தியுடைய எந்த மனிதனிடமும் காண முடியும். அதே சமயம் தெய்வ பக்தியற்ற ஒருவன் கல்வி, பண்பாடு முதலியவற்றில் முன்னேறியவனாக இருப்பினும் தெய்வீக குணங்கள் அவனிடம் இருக்காது. எனவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இரக்கத்தால் மூழ்கி போனான். இப்ப அர்ஜுனனுக்குள்ள அவங்க மேல இரக்க உணர்வு வருது. இது ஆஹ் தேவர்கள் அல்லது தெய்வீகமான பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக குணமாக சில பிரபுபாதர் இங்கே விவரிக்கிறார். தனது வீரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அவன் அவர்களிடம் இரக்கம் கொண்டிருந்தான். ஆயினும் தற்போது எதிர்தரப்பு வீரர்களிடம் கூட அவர்களது நிச்சயமான மரணத்தை எண்ணி மிகவும் இரக்கப்படுகிறான். அவங்க எல்லாம் மரணம் அடைய போறாங்கன்றது உறுதி. ஏன்னா கிருஷ்ணர் கூட இருக்கிறார். ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் இறந்து போக போறாங்களேன்னு சொல்லி எதிரிகளையும் நினைத்து வருத்தப்படுறார் அப்படின்னா, அப்போ இது ஒரு தூய பக்தருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணம். இது பக்தர் அல்லாதவர்கள்ட்ட இந்த குணத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எதிரியா அவன் அழிஞ்சு போகட்டும், எப்படியாவது அவன் அழிஞ்சு போனா போதும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் பக்தர்கள் அப்படி அல்ல. பக்தர்கள் அதுக்கு மாறாக அவங்க எப்போதும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டக்கூடியவர்கள். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்துல கபில தேவர் தன்னுடைய தாய் தேவகுதி இடத்துல தூய பக்தி தொண்டு பற்றி உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும்போது சாது அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்றார். திதிக்ஷவா காரணிக சுகிருத சர்வதேகினா அஜாத சத்ரவ சாந்த சாதவ சாதுபூஷண அப்படின்னு. அதுல சுகிருதம் சர்வதேகினான்ற ஒரு வரி வருது. அப்படின்னா சுகிருத் அப்படின்னா இது பகவத்கீதையிலையும் சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு ஒரு வரி வருது 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல. சுகிருத் அப்படின்னா நண்பர்கள்ல பல விதம் இருக்காங்க. அதுல ஒரு விதமான நண்பர்கள் யார் அப்படின்னா, நமக்கு கஷ்டம் வந்தா கூட அப்போ நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மகிட்ட பணம் இருந்தா மட்டும் கூட இருக்கிறவங்க கிடையாது. அந்த மாதிரி நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படியாவது கொஞ்சம் காசு சேர்த்துட்டீங்க, உங்க கையில பணம் இருக்கு அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டாரம் அப்படியே பெருகும். கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடையாது. சுகிரத் எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க, உண்மையிலேயே உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள். அந்த மாதிரி சுகிருதம் சர்வதேகினாம் அப்படின்னு, சர்வதேகினா எல்லா உயிர்களுக்கும், வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. நம்ம ஜாதி, நம்ம இனம், நம்ம மொழி பேசுறவங்க, நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லா உயிர்களுக்கும், அது சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க, எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொண்டிருப்பவர்கள். சரி, இப்போ அர்ஜுனுடைய நிலையை பாருங்களே. முன்னாடியே நம்ம கேட்டோம்,
குருக்ஷேத்திர போர்ல போர் புரியறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா சரியான காரணமும் இருக்கு. அர்ஜுனன் பக்கம் இப்போ பாண்டவர்கள் பக்கம் யாரும் ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பக்கம் அவ்வளவு நியாயம் இருக்கு. துரியோதனன் பக்கம் அவ்வளவு அநியாயமும் அவன் தான் பண்ணியிருக்கான். ஆ? இவங்களுக்கு இழைத்த அநீதி வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லா அக்கிரமமும் பண்ணது அவங்க தான். இப்போ இந்த சமயத்துல போர் தொடங்கியாச்சு, சங்கம் எல்லாம் முழங்கியாச்சு. முன்னாடியே போன வாரம் பார்த்தோம் நம்ம. ஏன்னா கிருஷ்ணர், அர்ஜுனன், பீஷ்மர் அவங்களுடைய சங்கு எல்லாம் ஊதப்பட்டாச்சு. அந்த சங்கு ஊதுனது ஆஹ், எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்றதெல்லாம் கூட பார்த்தோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட போர் தொடங்கியாச்சு. இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம். அஹ், அவங்கள எல்லாம் பார்த்த உடனே அவங்க மேலே ஒரு இரக்கம். ஸோ இது வந்து ஒரு தூய பக்தனால மட்டும்தான் இப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கொண்டிருக்க முடியும். ஸோ சில பிரபுபாத சொல்ற தனது வீரர்களை பொறுத்தவரை இது பட்டாச்சு. ஸோ இவ்வாறு சிந்திக்கும் போது அவன் உடல் அங்கங்கள் நடுங்கி வாயு உலர்ந்து போகிறது. மற்றவர்களிடம் போரிடும் எண்ணத்தை கண்டு அவன் ஏறக்குறைய பெரும் ஆச்சரியமுற்றான். உண்மையில் வம்சம் முழுவதுமே அவனுடன் இருந்த அவனுடன் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அனைவருமே அவனுடன் போர் புரிய வந்திருந்தனர். இது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடித்து இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமின்றி இரக்கத்தால் அளவும் செய்தான் என்பதை நாம் மனக்கண்ணில் எளிமையாக காண முடியும். அர்ஜுனனிடம் காணப்பட்ட இது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தால் அல்ல, இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினாலேயே. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது: யஷாஸ்தி பக்தி பகவத் கிஞ்சனா. ஸோ இது வந்து இதய பலவீனத்தினால கிடையாது, இதயம் மென்மையாக இருக்கிறது. யஷாஸ்தி பக்தி பகவத் கிஞ்சனா சர்வைர் குணை சத்ர சமாசதே சுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனா சதி தாவதோ பகிஹி. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம். சில பிரபார அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பு என்னன்னா, பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டுள்ளவரிடம் தேவர்களிடம் உள்ள எல்லா நற்குணங்களும் பதிந்திருக்கும். ஆனால் பகவானின் பக்தனாக இல்லாதவனிடமோ மதிப்பற்ற பௌதிக குணங்களே இருக்கும். ஏனெனில் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனும் கவர்ச்சிமிக்க பௌதிக சக்தியால் நிச்சயம் கவரப்படக்கூடியவனும் ஆவான். இந்த ஸ்லோகத்து மூலமா சில பிரபார் வலியுறுத்துற விஷயம், பக்தி இல்லாத ஒருவர் இடத்துல வெளிப்படையா நிறைய நற்குணங்கள் இருக்கிற மாதிரி தோன்றினா கூட அது நற்குணங்களே கிடையாது. பக்தி இல்லாதவர் இடத்துல நற்குணங்கள் இருக்கவே முடியாது. அதே சமயத்துல பக்தர்கள் இடத்துல எல்லா நற்குணங்களும் இருக்கும் அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தப்படுது. ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன்னு சொல்றதுக்கு சில காரணங்களை முன்வைக்கிறான். அதுல ஒரு காரணம் இங்க அவன் எதிர்தரப்பினர் மீது காட்டக்கூடிய இரக்க குணம். இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னும் சில காரணங்களை அர்ஜுனன் முன்வைக்கிறத நம்ம பார்க்கலாம். 29வது ஸ்லோகம். என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது, மயிர் கூச்சரிகின்றது, என் வில்லான காண்டீபம் கையில் இருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. இது அர்ஜுனன் சொல்றான். உடல்லாம் நடுங்குது, மயிர் கூச்சி எரிஞ்சிருக்கு, வில்லு அப்படியே நழுவுது கையில இருந்து.
காண்டீபம் வந்து அர்ஜுனனுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு விஷயம். காண்டீபத்தை பற்றி யாராவது ஏதாவது தவறாக சொல்லிட்டா உடனே அவங்கள கொல்றதுக்கு தயங்க மாட்டான். அப்படிப்பட்ட அர்ஜுனன் வந்து இப்போ அந்த காண்டீபத்தை நழுவ விடும் அளவிற்கு பொறுமை இழந்துள்ளான். இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது. என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன். கேசி என்ற அரக்கனை அழித்தவரே, கிருஷ்ணரே, கெட்ட சகுனங்களை நான் காண்கின்றேன். இப்போ கேசவா அப்படின்ற ஒரு பெயர் இங்க பகவான் அழைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆஹ் நிமித்தானி சபஷ்யாமி விபரீதானி கேசவா. கேசவா அப்படின்னா கேசி என்ற அரக்கனை அழித்தவரே. இப்போ அர்ஜுனன் வந்து மறைமுகமா கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏன் இந்த கேசவன்ற பெயரை பயன்படுத்துறான்னா இந்த இடத்துல, இப்போ எதிர்த்தரப்புல இருக்கிற சேனையில இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய உறவினர்களாகவும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாகவும் இருக்காங்க. நீங்க வந்து கேசி என்ற ஒரு அரக்கனை கொன்னதுக்காக கேசவ என்ற திருநாமத்தை கொண்டிருக்கீங்க. ஒரு அரக்கனை கொன்னுட்டு நீங்க புகழ் பெற்றவரா இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன வந்து என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் கொல்ல சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி இங்க அந்த கேசவன்ற பெயரை பயன்படுத்துறான். இங்க பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், ஜட பொருள்களின் மீதான அளவு கடந்த பற்றுதல் ஒருவனை குழம்பிய நிலைக்கு இட்டு செல்லும். தனக்கு குழப்பம் வருது அப்படின்னாலே இந்த பௌதிக விஷயங்கள் மீது அளவு கடந்த பற்று இருக்கும்போது அவனுக்குள்ள குழப்பம் உண்டாகிறது இயற்கை. ஸோ அர்ஜுனன் வந்து இதெல்லாம் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உடல் ரீதியான உறவுல பௌத்திகமான சம்பந்தத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்குள்ள இந்த குழப்பங்கள். எதிர்த்தரப்புகளில் ஏமாற்றத்தையே காணும் மனிதன் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று எண்ணுகிறான். ஒவ்வொருவரும் தன்னிலும் தன் சுயநலத்திலும் ஆர்வமுடையவர்களாக உள்ளனர். யாருமே பரமனின் மீது ஆர்வம் காட்டுவதில்லை. கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால் அர்ஜுனன் தனது உண்மையான சுயநலனை அறியாதிருப்பது போல தோற்றமளிக்கிறான். ஒருவரது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம் கிருஷ்ணரிடம் உள்ளது. கட்டுண்ட ஆத்மா இதனை மறந்திருப்பதால் உலக துன்பங்களால் அவதியுறுகின்றான். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து சண்டை போடாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இப்போ இந்த உறவினர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அதனால எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறோம் அல்லது ஒரு பைக் வாங்குறோம்னு வைங்க. இப்போ அந்த புது காரையோ பைக்கையோ யாரும் பார்க்காம வாங்கிட்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ள கவர் போட்டு மூடி வச்சுட்டே இருப்போமா? யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்போமா? இல்லை. அப்படி வச்சிருந்தா நமக்கு சந்தோஷம் வந்துருமா? இல்லை. என்ன பண்ணுவோம்? அந்த பைக் எடுத்துக்கிட்டு வேலையே இல்லைன்னா கூட அப்படியே வீதி ஃபுல்லா அப்படியே ஒரு சுத்து சுத்தி வரணும். வீதியில் இருக்கிற ஒரு 4 பேர், என்னவா புது பைக் வாங்கியிருக்கியா, என்ன விலை ஆச்சு, என்ன மாடல், என்ன மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா அந்த வண்டியை பத்தி ஒரு என்ன 4 விஷயம் விசாரிச்சாதான் நமக்கு வந்து புது பைக் வாங்கின நிறைவே வரும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம புதுசா ஒரு சட்டை போட்டிருக்கோம், பெண்கள் வந்து புதுசா ஒரு புடவை கட்டியிருக்காங்க, அதை பத்தி யாருமே விசாரிக்கல. ஏன்னா நல்ல டிசைனு, ரொம்ப நல்ல வேலையை கொடுத்து வாங்கியிருக்கோம். என்ன இப்போதான் மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு இந்த டிசைனு.
ஆனா அதை பத்தி யாருமே விசாரிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்காது? என்னடா நம்ம தான் வந்து பெஸ்டான டிசைனோட வந்து வாங்கி போட்டிருக்கோம், நம்ம இதை பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டாதான் நமக்கு வந்து அது போட்டதோட புது ட்ரெஸ் போட்டதோ புது பைக் வாங்கினதோ எதா இருந்தாலும் நிறைவே வரும். அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். ஆ? நான் இதை வாங்கியிருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா? இப்ப அப்படி பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அர்ஜுனன் சண்டை போட்டான்னா எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாரும் இறந்து போயிட போறாங்க. அதுக்கப்புறம் அஸ்தனாபுரத்தோட சிம்மாசனத்துல போய் உட்காந்துட்டு நான் ராஜாவாயிட்டேன் பாரு அப்படின்னு யாருகிட்ட காட்டுறது? எப்படி எனக்கு சந்தோஷம் வரும்? இவங்கெல்லாம் யாருமே இருக்க போறது இல்லை. எங்க பார்த்தாலும் வெறும் ரத்தக்கரையா தான் தெரியும். எல்லா உறவினர்களையும் கொன்னு நான் வந்து அவங்களுடைய ரத்தத்தால இந்த சிம்மாசனத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற உணர்வு தான் எனக்கு வரும். எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க அப்படின்னு சொல்ல வரான். அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனது அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. ஸோ இப்படி இவங்க எல்லாம் இல்லாம நான் அடைய போற இந்த ராஜ்யம் எனக்கு இன்பத்தை கொடுக்குமான்றது தெரியல. ஸோ அதனால இதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறான். சில பிரபுபாதர் பொருளுரையிலே சொல்றார், ஒருவனது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம் கிருஷ்ணரிடம் உள்ளது என்பதை அறியாத கட்டுண்ட ஜீவன்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து உடலோடு சம்பந்தப்பட்ட உறவு முறைகளால் கவரப்படுகின்றனர். ஓ, இப்ப அர்ஜுனன் அப்படிதான் நினைக்கிறான் இல்லையா? என்னுடைய உறவுகள் எல்லாம் இறந்து போயிட்டா எனக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். இத்தகைய குருட்டு வாழ்வில் உலக இன்பங்களுக்கான காரணத்தை கூட மறந்து விடுகின்றனர். சத்திரியனுக்கு உரித்தான நீதி கோட்பாடுகளை அர்ஜுனன் மறந்து விட்டதாக தெரிகிறது. ஒரு சத்திரியன் அப்படின்னு வரும்போது அவன் வந்து நாட்டை காக்கிறதுக்காக இந்த மாதிரி உறவுகள் இதெல்லாம் பத்தி அவன் நினைக்கக்கூடாது. அவனுடைய கடமை தர்மத்தை நிலைநாட்டணும். அதர்மவாதிகள் யாரா இருந்தாலும் அவர்களை அழிக்கணும். இதுதான் அவனுடைய ஒரு சத்திரியனுடைய கடமை. அதனாலதான் அவன் வந்து நரதேவ அப்படின்னு அழைக்கப்படுறது. மனிதர்கள்ல அவன் தேவனாக கருதப்படுறான், அந்த ராஜா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவன் அந்த சத்திரியனுக்கான நீதி கோட்பாடுகளை மறந்து விட்டதாக தெரிகிறதுங்கிறார் பிரபுபாதர். போர் முனையில் மரணமடையும் சத்திரியன் ஆன்மீக பண்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் துறவி இவ்விரண்டு மனிதர்களுமே மாபெரும் சக்தியுடைய ஒளி வீசும் சூரிய கிரகத்தில் புகும் தகுதியுடையவர்கள் என்று கூறப்படுகின்றது. தனது உறவினர்களை மட்டுமின்றி எதிரிகளை கூட கொல்ல தயங்குகிறான் அர்ஜுனன். பசி இல்லாதவன் சமைக்க விரும்பாததைப் போல உறவினரை கொள்வதால் வாழ்வில் மகிழ்விருக்காது என்பதை அறிந்த அர்ஜுனன் போர் புரிய விரும்பவில்லை. வனத்திற்கு சென்று விரக்தியில் தனிமையான வாழ்க்கை வாழ அவன் தற்போது முடிவு செய்துள்ளான். காட்டுக்கு போயிடலாம், எதுக்கு தொல்லையே வேண்டாம், போயிட்டு எங்கேயாவது யாசகம் பண்ணி வாழ்ந்துடலாம், சாதுவா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் சத்திரியன் என்ற முறையில் அவனுக்கென்று ஒரு அரசாங்கம் அவசியமாகும். ஆனா இவனுக்கு இருக்கிறதோ சத்திரிய குணம். இவன் ஆட்சி பண்ணி தான் ஆகணும். ஏனெனில் வேறு எந்த தொழிலும் சத்திரியர்கள் ஈடுபட முடியாது. இப்போ சத்திரியன் வந்து பிராமணனாகவும் செயல்பட முடியாது, அது அவனுக்கான குணம் கிடையாது. வைசியனாகவும் செயல்பட முடியாது, அவன் சத்திரியனாக தான் செயல்பட்டாகணும். அர்ஜுனன் நாட்டை ஆள்வதற்கான ஒரே வாய்ப்பு தனது தயாதி சகோதரர்களிடம் சண்டையிட்டு தந்தை வழி வரும் அரசை திரும்ப பெற்றுக்கொள்வதே. ஆனால்
அதை செய்ய அவன் விரும்பவில்லை. எனவே காட்டிற்கு சென்று விரக்தியில் தனியாக வாழ்வதற்கு தன்னை தகுதியுள்ளவனாக எண்ணுகிறான். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கான சில பிரபுபாதர் உபன்யாசத்தில் சொல்ற ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். ஸ்ரேய பிரேய அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள். இதில் வந்து ஸ்ரேய அப்படின்னா மிக உயர்ந்த இறுதி நன்மை. பிரேய அப்படின்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். இதில் வந்து ஸ்ரேயா என்றால் மிக உயர்ந்த நன்மை. அது இங்கே தவறாக புரிந்துள்ளது. எனவே பகவத்கீதை தேவை. அவன் பக்தனாக இருந்தாலும் கிருஷ்ணர் அவ்வளவு முக்கியம் அல்ல, என் குடும்பம் முக்கியம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆகையால் கனிஷ்ட அதிகாரி பக்தரின் கீழ்நிலையில் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டலாம். ஆனால் அவருடைய உண்மையான ஆர்வம் இந்த ஜட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான். ஸோ இங்க பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஸ்ரேய பிரேய அப்படின்ற இந்த வார்த்தைகள் மூலமா ஸ்ரேய என்பது இறுதி நன்மை, அதாவது மொத்தமா இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோளை அடையிறதுக்கான செயலில் ஈடுபடுறது. பிரேய அப்படின்னா தற்போதைக்கு தற்காலிக அசௌகரியங்களை போக்கி இன்பம் அடையணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறது. இறுதி குறிக்கோள் என்னவோ அதை விட்டுறது. ஏன்னா வாழ்க்கையோட நோக்கத்தை விட்டுட்டு இந்த தற்காலிகமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையே ஈடுபட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்துல இப்போ அர்ஜுனனுடைய நிலை என்னன்னா, தற்காலிகமா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண பார்க்கிறான். அதனால அது அவ்வளவு புத்திசாலித்தனமானது இல்லை அப்படிங்கிறார். கோவிந்தனே, ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையை கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது? மதுசூதனரே, ஆச்சாரியர்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க, அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும்? உயிர்களெல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், உலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரின் மகன்களை கொள்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம்? பாருங்க, அர்ஜுனுடைய இப்போ மனசு எந்த அளவுக்கு இலகி எந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்கு பாருங்க. தன்னுடைய எதிரி, தன்னுடைய தனக்கு அநீதி இழைத்தவர்கள், தனக்கு எதிராக பல குற்றங்களை செய்தவர்கள் அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ இவர்கள் எல்லாம் உறவினர்கள், இவர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் எப்படி மகிழ்ச்சியோட இருக்க போறேன்? இது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது? இப்போ அவங்கெல்லாம் என்ன வேணும்னா கொண்டுட்டோம், நான் எப்படி அவங்கள கொண்டுட்டு கொல்ல விரும்ப முடியும்? ஸோ அதனால நீங்க எல்லாரையும் காக்கக்கூடியவர், நீங்க மற்றவர்களை காக்கிறதுக்கு பதிலாக நீங்க எல்லாரையும் கொல்ல சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறான். இங்க பொருளுரையில் பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணரை அர்ஜுனன் கோவிந்தா என்று அழைத்தான். இந்த ஸ்லோகத்துல வந்து கோவிந்தா என்ற பெயர். கோ அப்படின்னா பசுக்கள் அல்லது புலன்கள்னு அர்த்தம். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்.
ஏனெனில் அவரே புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிப்பவர். இந்த விசேஷமான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் தனது புலன்களை எது திருப்தி செய்யும் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகிறான். ஆனால் கோவிந்தன் தனது புலன்களை திருப்தி செய்வதற்காக அல்ல. நாம் கோவிந்தனது புலன்களை திருப்தி செய்ய முயன்றால் நமது சொந்த புலன்கள் தாமாகவே திருப்தி அடைகின்றன. இது ரொம்ப முக்கியமான கருத்து. பக்தி பாதையில நம்மளுடைய புலன்களை நேரடியா திருப்தி செய்யறது நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் திருப்தி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. அதுக்கு மாறாக இப்ப அர்ஜுனன் நினைக்கிற மாதிரி இல்லாம நம்ம கிருஷ்ணர் தான் புலன்களின் எஜமானர், அவர் தான் ரிஷிகேஷர், கண்டிப்பா அவர் தான் கோவிந்தா, அவர் தான் புலன்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியவர். ஆனா நம்ம அவருடைய புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கணும். அப்பதான் நம்ம புலன்கள் திருப்தி அடையும், அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்கோர்ஸ் ஒரு தூய பக்தனுடைய எண்ணம் அது கூட கிடையாது, நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றதுக்காக அவன் செய்யறது கிடையாது. ஆனா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், ஏன்னா அது நம்முடைய ஸ்வரூப நிலை, நம்முடைய இயற்கையான நிலை, ஒரு ஜீவாத்மாவோட இயற்கையான நிலை அதுதான். ஸோ அதனால அவன் அந்த செயலில் ஈடுபடுறான். ஜீவன்களின் தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களது புலன்களை இறைவன் திருப்தி செய்வாரேயன்றி அவர்கள் பேராசைப்படும் அளவிற்கு அல்ல. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி போய் வெங்கடாஜலபதியை வழிபடுவாங்க, குருவாயூர் போய் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுவாங்க, ரொம்ப வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு சாய்பாபா அல்லது வேற எங்கேயாவது ஒரு போலி சாமியார்கிட்ட போய் இவர் தான் கடவுள்னு சொல்லி செய்வாங்க. கேட்டால் இந்த மாதிரி எனக்கு வந்து காலில் முட்டி வலி வந்தது, எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனை வந்தது, அதுக்காக வேண்டினேன், சரியாகலை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் எங்கள் நண்பர்கள் சொன்னாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்காங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த சுவாமி கிட்ட போனேன், எனக்கு சரியா போச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா உண்மையிலேயே பகவான் யார் அப்படின்ற புரிதல் அவர்களுக்கு கிடையாது. யார் வழிபாட்டிற்குரியவர்கள், யாரை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த புரிதல் அவங்களுக்கு கிடையாது. கடவுள் அப்படின்னா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். சில பிரபுபாதர் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆர்டர் சப்ளையர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணால் அதை வந்து கேட்கிட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக இருக்கிறவர் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான ஆன்மீகம் அல்லது மதவாதிகள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும், அப்பதான் அவர் கடவுள். இல்லைன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க கடவுள் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்போ உண்மையான தந்தை நம்ம மேலே அக்கறை கொண்டிருக்கிறதுனால சில சமயத்துல நம்ம கேட்கறத கொடுக்காம கூட போகலாம். நமக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கு, ஏன்னா சின்ன குழந்தை சளி பிடிச்சிருக்கு, மழை காலமா வேற இருக்கு, அங்கங்க எல்லாரும் வைரல் ஃபீவர் வந்துட்டு இருக்குதுன்றாங்க. இந்த சமயத்துல இனிப்பு நிறைய சாப்பிட்டா குழந்தைக்கு உடம்பு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் வேண்டாம், சாப்பிடாதேங்கிறார். இப்போ அப்பா ஐஸ்கிரீம் குழந்தை கேட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்பா வாங்கி கொடுக்கலன்றதுக்காக அப்பா கெட்டவர் ஆயிடுவாரா? அப்பா அப்பா இல்லாம இப்ப வேற யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அவர் அப்பா ஆயிடுவாரா? ஏன்னா அவர் ஐஸ்கிரீம் கொடுத்தார், அதனால அவரு எனக்கு அப்பா மாறிடுவாரா? சொல்லுங்க. அப்பா மாற முடியாது இல்லையா? அப்பா அப்பா தானே. எனக்கு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்காக அப்பா மாறி போறாரு என்ன? ஆனா இது அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. 30 வருஷமா குருவாயூர் போயிட்டு இருந்தேங்க,
ஒரு அம்மா சொன்னாங்க, இங்கே அஸ்தம்பட்டி பக்கத்தில் ஒரு வீட்டில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்களாம். அவங்க முட்டி வந்து ஏதோ டேமேஜ் ஆகி வலி வந்துருச்சு. உடனே அவங்க போய் குருவாயூரப்பன்ட்ட வேண்டினாங்களாம், எனக்கு வந்து ஏன்னா நான் மாதம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் வந்துட்டுருக்கேன், அடுத்த மாதம் வரும்போது எனக்கு இது சரியாயிடணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. சரியாகலை. உடனே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போயிட்டாங்க. அங்கே போன உடனே சரியாக போச்சுன்னா சரியாக போச்சான். இது எப்படின்னா, சில சமயத்தில் இப்போ அங்கே போனதுனால இல்லை, அவங்க எங்கே போயிருந்தாலும் அது ஆயிருக்கும். ஏன்னா திருப்பி குருவாயூருக்கே போயிருந்தா கூட அது ஆயிருக்கும், அல்லது வேற எங்கே போயிருந்தாலும் கூட ஆயிருக்கும் அது. ஏன்னா அவங்களுக்கு கர்மா ஒன்று இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த தமிழில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு. பனம்பழம் எப்படின்னாலும் விழ போகிறது தான், அது காக்கா உட்காந்து தான் அது விழுந்துடும் அப்படி இல்லை. ஏதோ அந்த நேரம் பார்த்து காக்கா உட்காந்துருக்கலாம், அதுக்காக காக்கா உட்கார்ந்ததுனால தான் பனம்பழம் விழுந்துச்சுன்றது கிடையாது. ஏன்னா பனம்பழம் பழுத்துருச்சுன்னா அது மரத்தில் நிற்க போகிறது கிடையாது, அது விழுந்து தான் ஆகணும். அதுக்கான நேரம் வரும்போது அது நீங்கள் காக்கா உட்காரணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் ஷிரடிக்கு போனால், அங்கே போனால், இங்கே போனால் ஆகும் அப்படின்லாம் அதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு இங்கே இறைவன் என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஒரு உண்மையான தந்தை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொடுப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா நம்ம ஆசைப்படுறது நமக்கே ஆபத்தானதாக இருக்கலாம், நமக்கே கெடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். குழந்தைகள் ஆசைப்படுறது இல்லையா அந்த மாதிரி, அவங்களுக்கு தீங்கான விஷயங்களை நிறைய ஆசைப்படுறாங்க. குழந்தைங்க பெரியவங்களே அப்படிதான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அறியாமை. ஸோ அதனால நம்ம கேட்கறத கொடுக்குறவங்க கடவுள் அப்படின்னு பார்த்தா அப்போ அது அர்த்தம் இல்லாத விஷயம் ஆயிடுது. ஸோ பிரபா சொல்றார் இங்கே பொருளுரையில், தனது செல்வத்தை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் காட்ட அனைவரும் விரும்புவர். ஆனால் போர்க்களத்தில் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் கொல்லப்பட்ட பின் வெற்றியினால் தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என அச்சமுற்றான். ஸோ இது முன்னாடியே நம்ம பேசணும். பக்தன் இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புவன் என்பதால் அவர் விருப்பப்பட்டால் அவரது சேவைக்காக எல்லா விதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் விரும்பாவிடில் ஒரு பைசாவையும் கூட ஏற்கக்கூடாது. ஸோ பகவான் விருப்பப்படலைன்னா ஒரு பக்தன் பணம் சேர்க்கிறதுல விருப்பப்படக்கூடாது. தன் உறவினர்களை கொல்ல விரும்பவில்லை, அப்படியே அவர்களை கொல்லும் அவசியம் இருந்தால் கிருஷ்ணர் தாமே அவர்களை கொல்லட்டும் என்று விரும்பினார். போர்க்களத்தில் வரும் முன்னரே அவர்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் கொண்டுவிட்டார் என்பதையும் தான் வெறும் கருவியாக செயல்பட வேண்டியவனே என்பதையும் அவன் அறியவில்லை. ஸோ இது பின்னாடி நம்ம 11வது ஸ்லோகம் 11வது அத்தியாயம் வரும்போதெல்லாம் பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தில் அவரே நேரில் எல்லாத்தையும் காட்டுவார். நீ வந்து என்னுடைய கருவியாக மட்டும்தான் செயல்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணர் முன்னாடி வைக்கக்கூடிய இந்த வாதங்கள் எல்லாம் எப்படி அர்த்தம் இல்லாததா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த போர்ன்றது எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பத்தினால நடந்துட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன நடக்கணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்போ அர்ஜுனனை வந்து வெறும் கருவியா நிமித்த மாத்திரம் பவசவியசாச்சு, நீ ஒரு கருவியாக தான் செயல்படு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இப்போ இந்த கட்டத்தில் அர்ஜுனனுக்கு அது உணர முடியவில்லை. பின்னாடி கிருஷ்ணர் பேச பேச கேட்க கேட்க அர்ஜுனனுக்கு அந்த புரிதல் வர்றதை நம்ம பார்க்கலாம். தவறு செய்பவனை பகவானின் பக்தன் பழி வாங்குவதில்லை, ஆனால் தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் சகித்துக் கொள்வதில்லை. பக்தன் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டான்,
ஆனா ஒரு பக்தனுக்கு தீங்கிழைக்கப்படும் போது அது பகவான் பொறுத்துக்கிறது கிடையாது. பகவான் அதனால கோபம் அடைகிறார். தனக்கு தீங்கிழைப்பவரை கூட பகவான் மன்னிக்கலாம். நேரடியா ஒருத்தன் பகவானை நிந்திக்கிறான் அல்லது பகவானுக்கு தீங்கு பண்றான்னா அதை மன்னிக்கலாம். ஆனால் தனது பக்தர்களுக்கு தீங்கிழைப்பவர் எவரையும் அவர் மன்னிப்பதே இல்லை. ஸ்ரீ இப்ப அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன்னு போனா கூட இப்ப இவங்க எல்லாம் உயிரோட இருந்துட போறாங்களா, இவங்க எல்லாம் தப்பிச்சிட போறாங்களா, இவங்க எல்லாம் போறாங்களா, பாண்டவர்கள் பக்கம் சாரி கௌரவர்கள் பக்கம் இருக்கவங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா பகவான் அவங்களை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ எப்படியும் அவங்க இறந்து போகத்தான் போறாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு இந்த கட்டத்துல இப்ப அது உணர முடியல. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரர் மகன்களையும் தனது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல. இப்ப என்ன சொல்றான்? கொல்ல மாட்டேன்றது ஒரு பக்கம், இப்ப கொன்னா பாவம் வரும் அப்படிங்கிறான். அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே, தனது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? ஸோ பொருளுரையில் இந்த அக்கிரமக்காரர்கள் யார் அப்படின்றத விவரிக்கிறார். 6 விதமான அக்கிரமக்காரர்கள் இருக்காங்க. ஒன்று விஷம் கொடுக்கிறவங்க, ரெண்டாவது வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவங்க, மூணாவது பயங்கரமான ஆயுதங்களால தாக்குறவங்க, செல்வத்தை கொள்ளையடிப்பவர்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்தை அபகரிச்சுக்கிறவங்க, பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள், பிறர் மனைவியை கடத்தி செல்பவர்கள். இந்த 6 விதமான பேரும் அக்கிரமக்காரர்கள் சொல்லப்படுது. இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொல்லலாம், இது சாஸ்திரம் சொல்றது. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணவங்க அப்படின்னா அவங்கள உடனே கொல்லலாம். இப்போ பாண்டவர்களுக்கு இந்த 6 அக்கிரமங்களையும் பண்ணியிருக்காங்க கௌரவர்கள், இல்லையா? விஷம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பீமனை கொல்ல பார்த்தாங்க. பகவானுடைய கருணையால பீமனுக்கு அதுவே பலமாயிடுச்சு. அந்த விஷமே சாதகமான முறையில் அமைஞ்சு போச்சு. வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க. விதுரருடைய சாதுரியமான திட்டத்தினால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, இல்லையா? மறைமுகமாக அவங்களுக்கு அந்த செய்தி அனுப்பினார். பயங்கர ஆயுதங்களால் தாக்குனாங்க. பல முறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே அந்த பிரச்சனை இருந்தது. செல்வத்தை கொள்ளையடித்தனர். ஏன்னா சூதாட்டம்ன்ற பேரில் எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டாங்க. நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க. மனைவியை மானபங்கப்படுத்தினாங்க எல்லாரும் முன்னாடி சபையில். ஸோ இந்த 6 விதமான அக்கிரமங்களையும் பண்ணியிருக்காங்க. இவங்களை உடனே கொள்ளலாம், ஆனால் அதனால் பாவம் ஏதுமில்லை. இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொல்லுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல. ஒரு சாதாரண மனிதனே இந்த அக்கிரமக்காரர்களை கொல்லலாம். இப்போ ஒரு சத்திரியனா இருந்து அவன் கண்டிப்பா இது செஞ்சே ஆகணும். ஆனா இப்போ அவன் ஒரு சாதுவா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். ஸோ அதனாலதான் பிரபு சொல்ற, இது ஒரு சத்திரியனுக்கு உரிய குணம் கிடையாது. ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர். ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை. ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமை இழைத்தவனாவான். அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார். இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள்.
சொந்த பாட்டனார், சொந்த ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும். அதனால் அவர்களின் மீது சாதாரண அக்கிரமங்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதை போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினார். ஏன்னா இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களாச்சு, இவங்ககிட்ட சாதாரண அக்கிரமக்காரர்கள் மாதிரி நம்ம நடத்தக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன். தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொலை செய்யறது, உறவினர்களை கொல்றதெல்லாம் லாபமாக சிறந்ததாக அவன் கருதல. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது இதை தவிர்க்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறான். இவ்விஷயத்தில் மாதவா அல்லது செல்வ திருமகளின் கணவர் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைப்பது மிக முக்கியமானதாகும். அதிர்ஷ்ட தேவதையின் கணவரான அவர் இறுதியில் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். இங்க மாதவா அப்படின்னு சொல்றது மூலமா நீங்க அதிர்ஷ்ட தேவதையுடைய கணவர், நீங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வேண்டியவர், ஆனா இவங்க உறவினர்கள் எல்லாத்தையும் கொண்டு எனக்கு துரதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்க பாக்குறீங்களே. இந்த மாதிரி பாவத்தின் விளைவு இது ஒரு காரணமாக அர்ஜுனன் போரிட மறுக்கிறான். இது வரைக்கும் 36வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி, ஸ்ரீல பிரபுபாத கி.